உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தி. தஞ்சாவூரில் விசிகவினரின் சாலை மறியலால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் கேள்வி கேட்ட இளைஞரை போலீசார் தாக்கியிருக்கின்றனர். இதுகுறித்து பார்த்து வருகிறோம். கேள்வி கேட்ட இளைஞரை நடு ரோட்டில் பொதுமக்கள் முன்னிலையில் விசிகவினருடன் சேர்ந்து போலீசார் தாக்கியிருக்கின்றனர். கேள்வி கேட்ட இளைஞரை வலுக்கட்டாயமாக கைது செய்து ஜீப்பிலும் போலீசார் ஏற்றியிருக்கின்றனர். நியாயமாக கேள்வி கேட்ட இளைஞர் தான் விசிகவினர் மற்றும் போலீசால் தாக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த நிலையில் அவருக்கு பதில் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. தஞ்சாவூரில் விசிகவினரின் சாலை மறியலால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் கேள்வி கேட்ட இளைஞரை போலீசார் தாக்கியிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளங்கோ இணைகிறார். இளங்கோ, வணக்கம். கூடுதல் விவரம். தஞ்சாவூர்ல இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் மாநாடு கட்சியில பகுதியில் பிளக்ஸ் பேனர் அனுமதியின்றி மாநகராட்சியின் அனுமதியின்றி வச்சிருக்காங்க. குறிப்பா ரயில் நிலையம் அருகே மிக பிரமாண்டமான பிளக்ஸ் பேனர் அவங்க வச்சிருந்தாங்க. அது மாநகராட்சி ரயில் இன்று அகற்றப்பட்டது. இதை கண்டித்து அந்த பகுதியா வழியா வந்த விடுதலை கட்சியினர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலகத்துக்கு முன்பாக நீண்ட சாலை மறியலில் ஈடுபட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த பகுதி போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு இந்த வழியால் அவசரமாக செல்லக்கூடிய முக்கியமான வீதி அது. அவசரமாக செல்லக்கூடிய பாதிக்கப்பட்டு அந்த ஸ்தம்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. வாகனங்கள் ஸ்தம்பிச்சு நின்றது. இந்த நேரத்தில் அந்த வழியாக திருக்கானூர் பற்றி ஐயப்பன் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்துல அவசரமாக வருகிறார். அந்த வழியை கடந்து அவர் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த இளைஞர்களை அவரை தாக்க முயற்சிக்கிறாங்க. செல்லக்கூடாது என்று பிரச்சனை பண்றாங்க. அடுத்த வாகனத்தில் ஈடுபட்டு அவர் வாகனத்தில் இருந்து இறக்கி பிரச்சனை பண்ற முயற்சி பொழுது அந்த பகுதியில் இருந்த போலீசார் இந்த இளைஞரை அவரை நீங்க போகக்கூடாது என்று தடுத்தாங்க. அவங்களும் தடுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கு ஆதரவாக அந்த பகுதியில் போலீசார் அந்த இளைஞரை தாக்க முயற்சிக்கிறாங்க. ஆத்திரமடைந்த இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார். அப்போது அங்கிருந்த ஒரு ரயில் என்ற ஒரு எஸ்ஐ உதவி ஆய்வாளர் அந்த இளைஞரை கன்னத்தில் கடுமையாக தாக்குகிறார். ஆத்திரத்தில் அந்த இளைஞர் மீண்டும் போலீசார் தாக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. இதனால் அங்கே கூட்டிய போலீசார் அந்த இளைஞரை மிக கடுமையாக தாக்கி கழுத்தை நெரித்து உடனே அங்கிருந்து கஷ்டப்படுத்தி வாகனத்தை ஏற்றி கைது செய்து இப்பொழுது காவல்துறை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்காங்க. இதனால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டது. போலீசாருக்கும் இந்த இளைஞருக்கும் ஏற்பட்ட கண்ணு முள்ள பரபரப்பு என்பது பெரிய அளவில் அங்கே கூடியிருந்தவர்கள் கண் முன்பே நடைபெற்றது. குறிப்பாக அனுமதி இல்லாமல் வைத்தது விடுதலை சிறுத்தைகள் அகற்றுவதற்காக அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுகிறாங்க. அந்த வழி அவசரமாக சென்ற இளைஞருக்கு இது திடீர் போலீசார் அவர் மீது தாக்குதல் நடத்தியதும் அங்கு அவரால் கடுமையாக பாதிக்கப்பட்டதும் அவர் கைது செய்திருப்பதும் பகுதிகளில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி இளங்கோ. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.